ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 3 o'clock பரபரப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்க்கு பயங்கர வரவேற்புங்க. அதுவும் இந்த 10:30 மார்னிங் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 16-17 ஸ்கூல்ஸ்லேருந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாண்ட்விச்சஸ்ஸு, வெஜ் சாண்ட்விட்ஜு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் டாட்டிலால்ஸு, அண்ட் தென் சிக்கன் வந்து பர்கர், அண்ட் தென் விங்ஸு, அண்ட் தென் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஸஸ்லாம் ரெடி பண்ணணும். ஸோ இப்போல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்குறதே இல்லைங்க. ஸோ ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததை போயிட்டு இப்போ வந்து ஐயோ எப்படா ஆர்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ்க்கு ரெடி பண்ணணும். இவ்வளோ சாண்ட்விச்சஸ் ரெடி ஆகணும். ஸோ சிக்கன் பர்கர் ரெடி பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டிலால்ஸ் ரேப் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அதில் மசாலா முடித்த உடனே ரெடி பண்ணணும் எல்லாத்தையும். ப்ரெட்டோட சைஸ் எல்லாம் பாருங்கள், சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எது கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் போய் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஆர்டர்ஸ் தான் வரும். அதுக்குள்ளே வந்து இப்போ 50-16 போயிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தாங்க ப்ரிப்பேர்டாக இல்லை சொல்லப்போனால். ஏன்னா இப்போல்லாம் ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடியலன்னு நாங்கள் கேன்சல் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ஃபுட் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் வாங்கிடுச்சு. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஃபுட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு எப்பயுமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கோங்க. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடும் போதே சொல்லிடுறாங்க, சந்தியா என்னோட பர்த்டேக்கு புக்கிங் எடுத்துக்கோங்க, எங்களோட ஆனிவர்சரிக்கு புக்கிங் எடுத்துக்கோங்க. இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணுறீங்க பாருங்கள், கார்ன் கேப்சிகம் சாண்ட்விட்சு. குட்டி குழந்தைங்களுக்கு இது போகுது, அதனால் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக பண்ணுறேன். இன்னும் வந்து சீஸ் அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பண்ணுவேன் அதெல்லாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குது. ஸோ ஹோம் குக்கிங் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ஹெல்த்தியான, அதாவது யாரையும் ஏமாற்றக்கூடாத ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, நல்ல ஒரு ஃபுட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குங்க. ஸோ ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகிட்டாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இது வந்து ஃப்ரெஷ் சிக்கனா, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் பண்ணுறாங்களா, இது எல்லாம் வந்து மக்கள் இப்போ பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் வந்து யாரெல்லாம் ஹோம் குக்கிங் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. பட் யாரையும் ஏமாற்றாமல் ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயுமே 100% கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.